வாஷிங்டன் சுந்தர் இந்தியாவுடைய டீம்ல என்ன மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாரு? அவர் உள்ள இருக்கிறனால என்ன மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் இந்த டீம்ல கிரியேட் ஆகுது? ஹார்திக் பாண்டியா இல்லாதது ஒரு பெரிய இம்பேலன்ஸ கிரியேட் பண்ணியிருக்குது. இப்படின்ற பல விஷயங்கள தாண்டி, காணாம போன ஒரு இந்திய ஓடிஐ பவுலர் அவருடைய ஆவரேஜ் அண்ட் அவருடைய ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தோம்னா, "அடடா டேய்! இவர் என்னடா பண்ணீங்க? ஏன்டா இவர வெளிய தொரத்துனீங்க ஓடிஐ விட்டு?" அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஓடிஐ பவுலர் அவர் உள்ள இருந்தாருன்னா இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள பத்தி நம்ம ரொம்ப தெளிவா பேச போறோம் இந்த வீடியோல. இந்தியாவுடைய பிளேயிங் 11ல இருக்கிற இம்பேலன்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் மேல் இருக்கும் ஒரு மோகம் அப்படின்றது எல்லாத்தையும் கவர் பண்றதா இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மைண்ட் எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரம் பாலா. ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுக்கப்புறமா ஒரு தமிழ்நாடு ஸ்பின்னர் பேட்டிங் நல்லா பண்ணுவாப்ல, யூ ஆர் த நெக்ஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின், கமான் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடுல இருந்து ஸ்பின்னிங் போடுறவரு பேட்டு நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப அவர் தாண்டா அடுத்த அஸ்வின் யாரு சொன்னா? அது தப்பா இருக்குது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஸ்டேட் வாரியா இந்த ஸ்டேட்ல ஒருத்தன் ஃபாஸ்ட் பவுலர்ரா, இந்த ஸ்டேட்ல இருந்து ஆல்ரவுண்டரான்னு முடிவு பண்ண முடியுமா? அன்னைக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஜார்க்கண்ட் வந்தாரு. அதுக்கப்புறமா ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து எத்தனை பெரிய ஒரு கேப்டன்ஸ ஐசிசி டிராஃபி அடிக்கிறவங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அந்த அந்த தாட் ப்ராசஸே முதல்ல இவங்க குறைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிளேயிங் 11 பார்த்த வரைக்கும் நம்ம 5 பேர் தான் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் விளையாடுறாங்க. நம்பர் 6லயே ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் மோகம் அப்படின்றது நம்ம டீம்ல இன்னும் கொஞ்சம் இப்போ அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். அதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது நம்பர் 6, 7, 8ல இதுக்கு முன்னாடி ஆல்ரவுண்டர்ஸ் ஆடினதே இல்லையா அப்படின்னா ஆடி இருக்காங்க. இப்போ 6ல ஜடேஜா ஆடினாரு, 7ல ஹர்ஷித் ராணா ஆடினாரு, 8ல நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் ஆடினார். இதுல என்ன அப்படின்னா, வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஸ்டிஃப் பேக், அவரால் ஓட முடியல, இன்ஜுரின்றனால கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயின் இருந்தனால ஓரளவுக்கு தேவைப்பட்டா வரட்டும்ன்ற மாதிரி அவரை பின்தங்கிக்கிட்டே வந்தாங்க. அதனாலதான் அவர் ஒரு வழியே இல்லாம அடுத்தடுத்த விக்கெட்டுகள் போகும்போது நம்பர் 8ல விளையாட வேண்டியது ஆச்சு. நம்பர் 6 தான் அவர் வந்திருப்பார். அஹெட் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா தான் அவங்க பிளான் பண்றாங்க இப்போ நம்மளுடைய வாஷிங்டன் சுந்தர். இதுக்கு முன்னாடி நம்பர் 3, நம்பர் 4ல கூட போன சீரீஸ்லாம் அவரை பிளான் பண்ணி நம்ம பார்த்தோம். அது எக்ஸிகியூஷன்ல எப்படி வந்துச்சு அப்படின்றதையும். இப்ப என்னன்னா, வாஷிங்டன் சுந்தர் ஒரு டிபேக்லா ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6, 7, 8ல நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் விளையாடி இருக்கோம். ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா 7 and 8ல விளையாடும் போது 6ல ஹார்திக் பாண்டியா விளையாடி இருக்காரு. பட் ஆனா என்ன வித்தியாசம் இப்ப இங்க அப்படின்னா, ஒரு ஹார்திக் பாண்டியா நம்மளோட டீம்ல இப்ப இங்க இல்லாதனால உங்களுக்கு பவுலரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரசித் கிருஷ்ணா அண்ட் சிராஜ் இருக்கிறாங்க. தேர்ட் பவுலரா நீங்க யார்கிட்ட போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஹார்திக் பாண்டியாட்ட போகல. அதுக்கு பதிலா அடுத்த ஆப்ஷன் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க ஒரு சைடு டெஸ்ட்டுக்கு பிளான் பண்றாங்க. லிமிடெட் ஓவர்ஸ்ல ஹர்ஷித் ராணா பிளான் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்ப ஹர்ஷித் ராணா அந்த ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய பேட்டர் ஸ்லாட்ல ஹார்திக் பாண்டியா அளவுக்கு ரெண்டையும் சூப்பரா பண்ணுவாரா அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா அளவுக்கு பேட்டிங் கிடையாது. பட் ஹார்திக் பாண்டியா அளவுக்கோ இல்ல அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா பவுலிங் மேபி அவரால போட முடியும்ன்றதை நம்ம ஒத்துக்கலாம். எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, நமக்கு பேட்டிங் டெப்த் இதனால அடி வாங்குது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் நீங்க எடுக்கும்போது ஒரு ஜாக் காலிஸ் மாதிரியோ, ஒரு ஹார்திக் பாண்டியா மாதிரியோ நபர்கள், ஒரு இர்ஃபான் பத்தான் போன்ற, ஒரு கபில் தேவ் போன்றவர்கள், இல்ல ஒரு பென் ஸ்டோக்ஸ் போன்றவர்கள்லாம் ஏன் ரொம்ப முக்கியம்? ஒரு பேட் கமின்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா, அவங்க அந்த 6, 7, 8ல வரும்போது கொஞ்சம் அந்த பக்கமோ, கொஞ்சம் இந்த பக்கமோ இல்லாம இப்படி இருப்பாங்க. அவங்கனால ரெண்டையுமே சூப்பரா பண்ண முடியும்ன்றதுதான். அதுல மிக முக்கியமா நீங்க ஜாக் காலிஸ சொல்லலாம். மிக முக்கியமா ஒரு கபில் தேவ சொல்லலாம். அட்லீஸ்ட் நீங்க ஒரு இர்ஃபான் பத்தான மேபி டூ மச் ஆஃப் பவுலிங் அண்ட் கொஞ்சம் பேட்டிங்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா பேட்டிங் அதிகம், பவுலிங் அதிகம் இல்லாம ரெண்டையும் சூப்பரா பண்ற ஆல்ரவுண்டர் தான் ஹார்திக் பாண்டியா. அங்கதான் நம்மளோட கபில் தேவுக்கு அடுத்தபடியா ஹார்திக் பாண்டியா அந்த ஸ்லாட் அழகா ஃபில் பண்ணாரு. இன்னைக்கு அவர் இல்லாதது இந்த பிளேயிங் 11ல ஓடிஐல ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணிட்டே இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் திரும்பவும் சொல்றேன். நம்ம ஓடிஐலயோ டெஸ்ட்லயோ இந்தியாவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஹார்திக் பாண்டியா இல்ல அப்படின்னா, டெஸ்ட்ல ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓடிஐல சில சீரிஸ் விளையாடிதாரு, திடீர்னு காணாம போயிடுறாரு. அவர் இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுது. அப்போ வாஷிங்டன் சுந்தர் அப்படின்றவருடைய ஸ்லாட்டுக்கு இப்ப நம்ம வருவோம். சரி, ஓகேப்பா, ஹர்ஷித் ராணா நம்பர் 8, அவரை நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம். ஒரு ஷர்துல் தாக்கூர் மாதிரி, ஒரு தீபக் சஹார் மாதிரி, ஒரு புவனேஸ்வர் குமார் மாதிரி, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிப்போமே. பவுலிங் சூப்பரா பண்ணிடுவார். தேர்ட் பவுலர் அவர் தான் டீம்ல, தேர்ட் பேசர். பட் ஆனா பேட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி
ஏதோ பண்ணிடுவாருப்பா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் கூட அவர் ஆடினார். ஆக்சுவலா வந்துட்டு மேட்சை வந்து ஒரு ப்ரெஷரை வந்துட்டு அதர் சைடில் கேஎல் ராகுல் மேலே இருந்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டதே இன்னைக்கு வந்து ஹர்ஷித் ராணாவோட இன்னிங்ஸ் தான். ஸோ அவர் நம்பர் 8க்கு நம்ம பிரச்சனை இல்லாமல் பார்க்குறோம். பட் 6 and 7 வரும்போது ஜடேஜா அவர்கள் நேற்று மேட்ச்ல வேணா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருந்திருக்கலாம். பட் அவர் பேட்டிங்கை நல்லா ஸ்ட்ராங்காக பண்றவர். அந்த பக்கம் 8 9 ஓவரும் போட்டிருக்கிறார். ஆனா வாஷிங்டன் சுந்தர் 2லையுமே அன்னைக்கு சஞ்சய் மஞ்சுரேக்கர் ஜடேஜாவை பார்த்து என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு உண்மையாவே வாஷிங்டன் சுந்தர் பண்றாரு. என்ன அப்படின்னா a player of bits and pieces. இதையும் சரியா சூப்பரா இல்ல, அதையும் சரியா சூப்பரா இல்ல, ரெண்டையும் கொஞ்சம் ஓகேவா பண்றாரு, இதையும் கொஞ்சம் ஓகேவா பண்றாரு. அப்படி அந்த இதுவும் ஓகே அதுவும் ஓகே அப்படின்னு சொல்ற பேட்டரோ பவுலரோ ஆல்ரவுண்டரோ நமக்கு தேவையில்லை. ஆல்ரவுண்டர் அப்படின்னா நமக்கு ரெண்டையுமே மாசா பண்ணக்கூடிய ஒருத்தர் வேண்டும். அப்ப நீங்க வாஷிங்டன் சுந்தர் சும்மா நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வச்சுலாம் நான் சொல்லலை, நான் ஸ்டாட்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் அவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள்ல என்ன மாதிரி பவுலிங் பண்ணியிருக்காரு. ஓடிஐ பத்தி மட்டுமே பேசுவோம். இப்ப நம்ம வேற எதுக்குமே நான் போல, ஓடிஐ பத்தி மட்டும் எடுத்துக்கிட்டேன். எத்தனை மேட்சஸ் விளையாடி இருக்காரு, எத்தனை இன்னிங்ஸ் பவுலிங் போட்டிருக்காரு, என்ன விக்கெட் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் 29 மேட்சஸ் அவர் விளையாடி இருக்காரு ஓடிஐ பொறுத்த வரைக்கும். 26 இன்னிங்ஸ் பவுலிங் போட்டிருக்காரு. அவர் எடுத்த விக்கெட் 29. அவருடைய ஹையஸ்ட் பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 ரன்னுக்கு 3 விக்கெட். இதுதான் அவருடைய பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ். சரிப்பா, ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அந்த டைம்லலாம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே எடுத்தோன்னே டக்குன்னு வந்து அவர் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ் நிறைய விளையாட கிடைச்சிது. ஒருவேளை இவருக்கு இந்த 26 இன்னிங்ஸ்ல வந்துட்டு இந்தியாவில் விளையாடுற வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கலையோ என்னமோ அப்படின்னா 26 இன்னிங்ஸ்ல அவர் 14 இன்னிங்ஸ் பவுலிங் போட்டது ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான். இன் இந்தியா அவருடைய ஆவரேஜ் மட்டும் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 14 இன்னிங்ஸ்ல அவர் எடுத்திருக்கிற விக்கெட்டுங்கிறது வெறும் 11 விக்கெட். இன் 14 இன்னிங்ஸ் இன் இந்தியா உங்களோட டீம்ல இருக்கிற டாப் ஸ்பின்னர்ஸ் அந்த 2 ஸ்பின்னர் பாப்பி நீங்க முடிவு பண்ணி எடுக்கிறீங்க ஒருத்தரை. ஆனா இவரை இன்னுமே நீங்க தேர்ட் ஸ்பின்னரா விளையாடுற ரேஞ்சுக்கே தான் தன்னை வச்சுக்கிறாரு அப்படிங்கும்போது அப்ப நீங்க தேர்ட் ஸ்பின்னரு 6th பவுலர் டீம்ல நீங்க டாப் 5 பவுலர்ஸ் கிடையாது, நீங்க 6th பவுலர் அப்படின்னா அப்ப பேட்டிங் நீங்க செம்மையா பண்றீங்கன்னு அர்த்தம். சரிப்பா, ரைட், ஓகே. அவருடைய பவுலிங் ஆவரேஜ் அப்ப என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா அவருடைய பவுலிங் ஆவரேஜ், அதாவது அவர் வந்து எத்தனை ரன்களுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 44 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அவருடைய ஓடிஐ பவுலிங் ஆவரேஜ் இன் இந்தியா. அதுதான் அவருடைய அதிகபட்ச பவுலிங் ஆவரேஜ். ஆக்சுவலா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியா பங்களாதேஷ்ல கூட இதை விட பெட்டர் ஆவரேஜ் இருக்காரு. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு லீடு நல்ல ஸ்பின்னர் நம்பி கொடுக்குற ஒருத்தர், பார்ட் டைம் ஸ்பின்னர் கிடையாது. அவரே உங்களுக்கு வந்து வெறும் வந்து இந்தியாவில் 44 பவுலிங் ஆவரேஜ் வச்சிருக்காருன்னா ரைட். பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் என்ன, அதாவது ஸ்ட்ரைக் ரேட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எத்தனை ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 45 ரன்கள் கொடுத்து 45.8 ரன்களுக்கு ஒரு முறை ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அப்ப இப்படி நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயும் நீங்க வந்து 44 பால், அதாவது 9 ஓவர் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம். 45 பால்னா 9 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுப்பீங்க. 9 ஓவருக்கு 45 ரன்னையும் கொடுத்துருவீங்க. 45 ரன் 9 ஓவர் ஒரு விக்கெட். இது உங்களோட பவுலிங் ஃபிகர். நீங்க எப்படி சார் நீங்க பேட்டிங் நீங்க டீம்ல வந்து இருக்க முடியும்? அப்ப அவருடைய இக்கானமி பார்த்தோம்னா நல்லா இக்கானமிக்கலா போடுறாரு. இந்தியாவில் அவருடைய இக்கானமி 5.77 இருக்கு. அதுதான் இருக்கிறதுலே அவருக்கு ஹையஸ்ட் இக்கானமி. இந்தியாவில் தான் அவருடைய ஹையஸ்ட் இக்கானமி. மற்றெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்காரு. ஆஸ்திரேலியா மற்ற ஊர்களில் கூட கொஞ்சம் நல்லா கம்மியாக போட்டுருக்காரு. பங்களாதேஷ்ல 3.5, நியூசிலாண்டில் 4.46, 5.77ங்கிறது அவருடைய வேர்ஸ்ட் பவுலிங் இக்கானமி. அது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் அவருடைய பவுலிங் ஆவரேஜும் ஸ்ட்ரைக் ரேட்டும் இக்கானமி இப்படி இருக்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆச்சரியம். ரைட்டு. அடுத்தது இவருடைய ஓவரால் பவுலிங் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 28.86, அதாவது எவ்ரி 28 பால்ஸ்க்கு ஒரு முறை ரன்ஸுக்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் எவ்ரி 34.9 ரன்ஸுக்கு ஒரு முறை ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. 28 பால் போட்டு 35 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுப்பார் இவரு அப்படிங்கிறது இவருடைய பவுலிங் ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஸோ இப்போ இதுதான் பிரச்சனை இங்க. சரிங்க, இதெல்லாம் நான் சொல்லலை, ஸ்டாட்ஸ் தான் சொல்லுதுன்னு சொல்லி காட்டியாச்சு. இப்போ கரெக்டாக தெளிவாக புரிஞ்சு போச்சு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. இந்த நம்பர்ஸ் சொல்றதை நான் அப்படியே சொல்றேன். ஓகே, அப்போ யாரா உன்னோட பெட்டர் பவுலர்? உன்னை பொறுத்த வரைக்கும் யாரை நீ வாஷிங்டன் சுந்தர் பதிலாக ஆடணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டா இதுதான் நல்ல கொஸ்டின். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆல்ரவுண்டர் உள்ள வரும்போது உங்களுக்கு பேட்டிங்கும் வேணும் பவுலிங்கும் வேணும். இட் ஹேஸ் டு பி ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியா உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதையும் நான் சொல்றேன். ஹர்ஷித் ராணா கேனாட் பிளே.
ஏன்றதையும் சொல்றேன். ஏன்னா, இப்ப நீங்க 11 பேர் விளையாடுறீங்க. இந்த 11 பேர்ல நம்பர் 6 ஹார்திக் பாண்டியா விளையாடுறாரு அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு 2 பவுலர் இருக்கிறாங்க. பும்ரா அண்ட் சிராஜ். இல்லையா? பும்ரா அண்ட் ஷமி. இல்ல சிராஜ் அண்ட் பிரசீத். இல்ல பும்ரா அண்ட் அஷ்தீப் சிங். ஏதோ ஒரு 2 பேர் உங்களுக்கு விளையாடிட்டே இருக்கிறாங்க நம்பர் 10 அண்ட் 11ல. அப்ப 10 அண்ட் 11ல உங்களுக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. நம்பர் 6ல ஹார்திக் பாண்டியா போடுறாருன்னா, உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துடுறாங்க. பாக்கி நடுவுல இருக்கிற கேப் என்ன அப்படின்னா நம்பர் 7, நம்பர் 8, நம்பர் 9 இந்த 3 கேப் இருக்குது. இந்த 3 இடத்துலயுமே நீங்க ஹர்ஷித் ராணாவை திரும்ப உள்ள வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் அடி வாங்குவார். 2 ஸ்பின்னர் தான் வச்சு விளையாடணும். உங்களுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர் 2 ஸ்பின்னரை வச்சு விளையாடுற வேலையை நிறுத்திட்டாங்க இந்தியா. இப்பெல்லாம் விளையாடுறதே கிடையாது. இப்பெல்லாம் விளையாடினாலே பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர் பா. ஸ்பின்னர் கூட 4 கூட வச்சுக்கலாம். ஆனா ஃபாஸ்ட் பவுலர்லாம் நம்மளுக்கு 3க்கு மேல தேவை கிடையாது தம்பி. 2 கூட வச்சுக்கலாம். 4 எதுக்கு அப்படின்றாங்க. அப்படிதான் இந்தியன் பிச்சஸ்ல இப்ப மேட்ச் போயிட்டு இருக்கு அக்ராஸ் த ஃபார்மட்ஸ். முக்கியமா வந்து நீங்க ஓடிஐ T20ல எடுத்துக்கோங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு. டூ மெனி ஸ்பின் ஓரியன்டட். அப்படி இருக்கிற இடத்துல வாஷிங்டன் சுந்தருக்கு இங்க என்ன வேலைங்கிறத நான் கேட்கிறேன். அப்போ நீங்க 2 ஸ்பின்னர் தான் இருக்க போறீங்கன்னு ஆயிடுச்சுனாலும் கூட இல்ல 3 ஸ்பின்னர் தான் கூட பரவாயில்ல. 4 ஸ்பின்னர் நீங்க டீம்ல அஃபோர்ட் பண்ற வரைக்கும் இருக்குது. ஆனா வாஷிங்டன் சுந்தர் எதுலயுமே இன்னும் உட்கார மாட்டேங்கிறாரு. எல்லாத்துலயுமே ஹி கோஸ் டு தி லாஸ்ட் பொசிஷன். நாளைக்கு இன்னொரு ஸ்பின்னர் உள்ள வந்தாலும் இப்ப வருண் சக்கரவர்த்தி ஒருவேளை ஓடிஐல விளையாடுறதுக்கு உள்ள வந்துட்டாரு வச்சுக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், குல்தீப் யாதவ் செகண்ட் ஆப்ஷன், ரவீந்திர ஜடேஜா தேர்ட் ஆப்ஷன். அகைன் வாஷிங்டன் சுந்தர் கெட்ஸ் புஷ் டு தி ஃபோர்த் பொசிஷன். ஃபோர்த் சாய்ஸா ஸ்பின்னர்ஸ்ல மட்டுமே. ஓவரால்ல பார்க்கும்போது 7th சாய்ஸா போயிடுறாரு. ஒரு கிட்டத்தட்ட பார்ட் டைம் பவுலரா தான் அவரை யூஸ் பண்றாங்க. சரி அந்த அளவுக்கு பேட்டிங் பண்றாரா? அந்த இடத்துக்கு வந்துருவோம். வாஷிங்டன் சுந்தர் அவர்களுடைய பேட்டிங் எந்த மாதிரி இருந்திருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னா வெறும் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆவரேஜ் பேட்டிங்ல 20.66. ஹிஸ் பேட்டிங் ஆவரேஜ் இஸ் 20. ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. 20 இன்னிங்ஸ் விளையாடி ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. 51 ரன் அது. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் 82. ஸ்ட்ரைக் ரேட் விட்டுருங்க ஓடிஐ ரைட் ஓகே 80 ஸ்ட்ரைக் வச்சிருக்காருப்பா ரைட்னு சொல்லலாம். ஆவரேஜ் இஸ் 20. இவரை நம்ம வந்து மெயின் பேட்டர்னாலும் சொல்ல முடியுமா? அப்போ இல்ல. அப்ப எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காரா, ஸ்பின்னு போடுறாரா, பேட் பிடிக்கிறாரா, கூப்பிடுறா இவர் தாண்டா அடுத்த அஸ்வின், ஏன் உங்க மண்டையில வச்சிருக்கீங்க? இறக்குங்க அதன்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ லாஸ்ட் விஷயம் நான் இங்க எதுல வரேன் அப்படின்னா அந்த பேலன்ஸை கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஹார்திக் பாண்டியாவை போட்டு நம்பர் 6ல விளையாடி 10 and 11ல ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ராவோ இல்ல எனி 2 ஃபாஸ்ட் பவுலர் விளையாடினாங்கன்னா 7, 8, 9ல உங்களுக்கு 3 ஸ்பின்னர் வேணும். இன்னைக்கு வந்துட்டு எப்படி வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் 3 பேர் வச்சிருக்கீங்க. அந்த 3 பேர் அப்படின்னா நீங்க 7ல ஜடேஜா விளையாடிடுறீங்க. உங்களுக்கு பேட்டிங் டெப்த்தும் கிடைச்சிருது. 8 and 9ல நீங்க 2 பேரை யாரை விளையாடணும் அப்படின்னா உங்களுக்கு பவுலிங் மட்டுமே போடக்கூடியவங்கள விளையாடணும். ரவிச்சந்திரன் அஸ்வின் இப்ப இல்லை, வேற வழி இல்லை. ஹர்பஜன் இருந்த வரைக்கும் கும்ல இருந்தப்ப என்ன பண்றீங்க? பேட்டிங் டெப்த் இல்லாதவங்க தானே பவுலிங் போட வச்சிருக்கீங்க. அதான் பண்ணி வேற வழியே கிடையாது. இல்ல எனக்கு 8 வரைக்கும் பேட்டிங் தெரிஞ்சவங்க வந்தே ஆகணும் அப்படின்னா தென் இட் இஸ் அ பிக் குவெஸ்டன். அப்ப இதுல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இவங்க அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ரிஷப் பண்ட் போலையோ இல்ல வந்துட்டு ஒரு வேற ஒரு சஞ்சு சாம்சன் போலையோ இல்ல ருத்துராஜ் கெய்க்வாடோ யாராவது ஒரு இன்னொரு பேட்டர் ஒருத்தவங்களை இவங்க உள்ள கொண்டு வந்து விளையாட தான் வைக்கணும். நம்பர் 6, 7, 8 போறதுக்கு. ஸோ ஹார்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி வரைக்குமே 6 முடிஞ்சிடும். ஹார்திக் பாண்டியா 7 வந்துருவாரு. அப்புறம் உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா 8 வருவார். ஸோ இந்த 6, 7, 8ல உங்களுக்கு பேட்டிங் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி இப்போத்துக்கு நமக்குன்றத அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் பவுலர்ஸ் ஹூ கேன் ஸ்பின் அண்ட் பேட்டுங்கிறது இங்கே பிரச்சனை. ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் போடுறதுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன் இருக்காங்க. அவங்களுக்கு இவர்கள்லாம் தாக்கூர் இருக்கிறாங்க, நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறாரு, ஹார்திக் பாண்டியா இருக்கிறாரு, இன்னைக்கு ஹர்ஷித் ராணா இருக்கிறாரு. அதை வச்சு நீங்க எப்படியாவது 6 and 8 மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்பின்னர் தான் உங்களுக்கு வேணும் நீங்க நிக்கிறீங்க இல்லையா? அப்போ வேற வழியே கிடையாது. நீங்க எக்ஸ்க்ளூசிவ் பேட்டர் ஒருத்தருக்கு போயிட்டு அவர் பார்ட் டைம் ஸ்பின்னர் போடுவாருன்னு திலக் வர்மா போன்ற நபர்களை நம்பி உள்ள இறக்கி வச்சு உட்காந்துக்குங்க. இவர் ஓடுறாத திலக் வர்மா போட்டுருவார். பேட்டிங் வெறித்தனமா பண்ணிடுவார். அப்படி போயிருங்க. இல்ல எனக்கு பேட்டிங் டெப்த் எனக்கு பவுலிங் டெப்த் தான் முக்கியம். எனக்கு 6ஆவதா ஒரு பவுலர் வேணும். 5 பவுலர்ஸ் வச்சனால போக முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, ஹார்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜடேஜா, அதுக்கப்புறம் வந்து ஒரு வருண் சக்கரவர்த்தி வச்சு மட்டும் என்னால போக முடியாது. 6th பவுலர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை விளையாடுங்க, குல்தீப் யாதவ விளையாடுங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிரைம் பவுலர்ஸ். விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு நம்பர் 1ல நிப்பாங்க. இவரை மாதிரி 5 ஓவருக்கு 20, 25 கொடுத்து விக்கெட்லாம் எடுக்கிறதுக்கு தடுமாறலாம் மாட்டாங்க. விக்கெட் கன்ஃபார்ம் சாலிட், உங்களுக்கு கன்ஃபார்ம் விக்கெட்ஸ் உண்டு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் உங்களுக்கு வேணுமா? இல்ல வந்து பேட்டிங் பண்ணுவாரு, பவுலிங் பண்ணுவாரு, ஆனா இதுவும் சுமாரா பண்ணுவாரு, அதுவும் சுமாரா பண்ணுவாரு, விக்கெட் எடுப்பாரான்னு தெரியல, ரன்ஸ் எடுப்பாரான்னு தெரியல. அது எதுக்கு சார்? எதையாவது ஒண்ணு ஒழுங்கா பண்ற ஒரு ஆள் எடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் பவுலர் போங்க, இல்ல ஒரு ஃபுல் டைம் பேட்ஸ்மேனுக்கு போங்க.
ஆல்ரவுண்டர் தான் வேணும்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இப்போ கம்மி. உங்களை நீங்களே ஏமாத்திக்கலாம். அவர் ஆல்ரவுண்டர்னு சொல்லி அவர் ரெண்டையும் ஒழுங்கா பண்ண மாட்டார். இதுதான் இப்போதைய இந்தியாவோட நிலைமை. அண்ட் லாஸ்ட் விஷயம் நான் இதில் முடிக்கும் போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு பவுலர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் ஏற்கனவே இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அவரு ஆக்சுவலா நல்லா தான் போட்டுருக்கிறாரு. ஆனா அவரை ஓடிஐஸ்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஆவரேஜ் எல்லாமே செம்ம. இந்த வாஷிங்டன் சுந்தரெல்லாம் அவரை நல்லா வச்சிருக்காரு. ஆனா தம்பி உனக்கு பேட்டிங் வராதே தம்பி, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பேட்டிங்கையே கட்டி அழு, நீ பவுலிங் நல்லா போடுறவனை விட்டுவிட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ பியூர் பவுலர், ஹிஸ் நேம் இஸ் யுஸ்வேந்திர சஹால். யுஸ்வேந்திர சஹாலுடைய பவுலிங் ஸ்டாட்ஸை நான் அப்படியே சும்மா சைட் பை சைட்ல போட்டு காட்டுறேன். நீங்க பாருங்க, இப்போ இவரோட பத்திலாம் பார்த்தோம் நம்ம. இந்த வாஷிங்டன் சுந்தரோட ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் எல்லாத்தையும் இவரோட ஸ்டாட்ஸ் ஒரு ஓரமா அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாதி ஸ்கிரீன் இந்த பக்கம் நீங்க யுஸ்வேந்திர சஹாலோட பாருங்க, எப்படி இருக்குது சஹாலோடைய ஸ்டாட்ஸ். ஸோ சஹாலை பொறுத்த வரைக்கும் வந்து he has proved actually in ODI செம்மையா. நம்மளுடைய விராட் கோலி கேப்டன்சி எல்லாம் முக்கியமா அவர் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓடிஐலாம் வந்துட்டு வேணாம் சஹாலு ரொம்ப கொஞ்சம் ஓகேவா தான் போடுறாரு, ஓகேவா போடுறாரு எனக்கு புரியல. 69 மேட்ச் பவுலிங் போட்டிருக்காரு, 121 விக்கெட். அவருடைய பவுலிங் ஆவரேஜ் 27, எவ்ரி 27 ரன்ஸ் விக்கெட் எடுக்கிறாரு. அவருடைய பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் எவ்ரி 30 பால்ஸ் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ உங்களுக்கு 10 ஓவர்ல 2 விக்கெட் கன்ஃபார்ம். ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட பவுலிங் ஆவரேஜ் எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் கம்மியாக இருக்கும். காரணம் என்னன்னா, ஸ்பின்னர்ஸை தட்டி தட்டி ஆடி எப்படியாவது 10 ஓவர் ஓட்டிடலான்னு பார்ப்பாங்க. மிடில் ஓவர்ஸ் விக்கெட்டுகள் போகாது. ஸ்டார்டிங்லையும் எண்ட்லையும் தான் விக்கெட் நிறைய வரும். மிடில் ஓவர்ஸ்ல எப்பவுமே தட்டி 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 ஆடி, அதனால ஸ்பின்னர்ஸ் எல்லாருக்கும் இந்த 25+ இருக்கும். பட் அதுலயுமே ஹி ஹாஸ் அ பெட்டர் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டிங் நல்லா பார்த்தீங்கன்னா. எக்கனாமிக்கலாவும் 5.26. ஆனால் இவரை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். 120 விக்கெட் எடுத்துருக்காரு ஓடிஐயில், 121. அவருடைய இந்தியாவுடைய ஆவரேஜ் பாருங்க. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இன் இந்தியா நீங்க ஓடிஐல பார்த்தீங்கன்னா 31. ஆனா நீங்க 45 ஸ்ட்ரைக் ரேட்டு 45 ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒருத்தரை வந்து நீங்க அவருக்கு பேட்டிங்கும் வருங்க, பேட்டிங் ஆவரேஜ்னா 20, அவரை வச்சு நீங்க வண்டி ஓட்டிக்கிறீங்க. இவர் யுஸ்வேந்திர சஹால் உங்க டீம்ல உள்ள இருந்தார் அப்படின்னா விக்கெட் கன்ஃபார்ம், 2-3 விக்கெட் கன்ஃபார்ம். அப்படிப்பட்டவரை விட்டுட்டு நீங்க எதுக்கு இவர் பண்ணி போறீங்கன்றது என் கேள்வி. அப்ப யுஸ்வேந்திர சஹால் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்? இன்னைக்கு குல்லு உள்ள வந்துட்டாரு, சா எங்க போனாரு? குல்ச்சா ஹேஸ் டு பி பேக் இன் இந்தியன் டீம்ங்கிறத இப்ப நான் சொல்ல வரது கடைசி வரைக்கும். ஸோ ஆர் யூ கோயிங் ஃபார் அ பியூர் பவுலர், ஆர் யூ கோயிங் ஃபார் அ பியூர் பேட்டர்? ரெண்டுல ஒரு முடிவு எடுங்க. 6, 7, 8 3 எனக்கு ஆல்ரவுண்டர் வேணுங்கிறத மறந்துட்டு 2 பேர் தான் ஆல்ரவுண்டர், 6 and 7 தான். 8ல எனக்கு ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்றத மறந்துருங்க. இல்லை அப்படின்னா எதையாவது ஒன்று நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பற்றிலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பராக நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.